கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டின் இந்த முதல் ஊழியர் கூடுகையில உசிலம்பட்டியில கர்த்தர் நடத்துகிறார் ஊழியர்கள் சார்பாக இந்த அற்புத ஜெப மையத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா யாருமே கடந்த ஜனவரி 7ஆம் தேதி கலிபோர்னியாவில் நடந்த அந்த காட்டு தீயை குறித்து சொல்லவே இல்லை. உண்மையாவே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 11 மில்லியனுக்கு மேல டாலர்ஸ் நஷ்டம். இன்னைக்கு அமெரிக்கா எவ்வளவு உயரத்துல இருந்ததோ அவ்வளவு வேகமா டவுன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு கணிக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுமா அப்படி நடக்கும்னு? அமெரிக்கா பெரிய வல்லரசு, ஆனா தன்னையே காப்பாற்றிக்க முடியல. எத்தனையோ வீடுகள் எரிந்து நாசமாயிருச்சு, எத்தனையோ நிலங்கள் புகைக்காடா இருக்கிறது, எத்தனையோ மக்கள் மரித்திருக்கிறான், எத்தனையோ மிருக ஜீவன்கள் செத்து மாண்டிருக்கிறது. எவ்வளோ நஷ்டங்கள். பெரிய பெரிய ஹாலிவுட்ல இருந்த அத்தனை சினிமா துறையில இருந்த பெரிய பெரிய ஹீரோலாம் நடுத்தூர்ல நிற்கிறான். ஹாலிவுட்டே காலி. அவ்வளவு கம்பீரமா இருந்த இடம் காணாமல் போகும். அந்த சேம் டே சைனாவில் நிலநடுக்கம், பயங்கரமான பூகம்பம், ஒரே நாள்ல அவ்வளோ வீடுகள், அவ்வளோ நிலங்கள் சேதம். அதே நாள்ல இன்னொரு நாட்டுல பயங்கரமான வெள்ளம், சவுதி அரேபியா அப்படியே வெள்ளத்துல மிதக்குது காரணம். ஒரே நாள்ல ஜனவரி 7 இந்த 3 டிசாஸ்டர் வந்திருக்குதுன்னா இப்ப சொல்லுங்க, மனிதன் மூளை சின்ன மூளைதான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் தேவன். அவர் நினைச்ச ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவருக்கு பயந்து இருக்கிறவன் தான் பாக்கியவான் வேதம் சொல்லுங்க. தான் தான் எல்லாம் அப்படின்னு இந்த பெருமை, கர்வம், மேட்டிமை இருந்தாலும் ஒரே அடி முடிஞ்சு போச்சு. இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். அப்ப இந்த 2025 ஒரு பக்கம் இப்படி எல்லாம் நடக்கும்போது 1ஆம் தேதி நான் என்ன பேசுனேன் அப்படின்னா, 25 என்கிற அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம், பைபிள் படி 25னா என்ன? இது ஒவ்வொரு வருடம் என்னுடைய ஆராய்ச்சி. தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தெரியாது, ஆனா வசன வெளிப்பாடுகளை ஆவியான உதவியோடு பெற்றுக்கொண்டு பேச தெரியும். அப்ப 25னா என்ன அப்படின்றத பைபிள் படி நான் ஆராயும் போது அந்த 25க்கான விளக்கம் என்ன வந்திருக்கிறது என்றால் ஆசீர்வாதம். 25 என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். இதன் மகிழ்ச்சி, இந்த வருடம் ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அல்லேலூயா. என்ன பாச ஆசீர்வாதத்தின் ஆண்டுன்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி இவ்வளவு அழிவுகள்லாம் சொல்றீங்க. உண்மைதான், ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஆனா முதல்ல ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணும், அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும், அந்த ஆசீர்வாதங்களை யார் பெற்றுக்கொள்வாங்கன்னு தெரியணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இல்லை. பாருங்க, எகிப்துல ஒரே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருந்தது, எகிப்தருக்கு இருளா இருந்தது. இன்னைக்கு அப்படிதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் அவருடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப இன்னைக்கும் உலகம் எப்படிதான் போகுதுன்னா அந்த ரெண்டுல தான் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருள். அப்ப வெளிச்சத்துல இருந்தோம்னா ஆசீர்வாதம், இருளுக்குள்ள போனோம்னா சாபம், அழிவு. அதனால ஆசீர்வாதம் சொன்னனால நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆசீர்வாதம் தானா வந்துருன்னு கற்பனை கனவெல்லாம் காணாதீங்க. அதுக்குதான் என்னென்ன விஷயங்களும் பைபிள் இருந்து பார்க்க போறோம். எப்படி 25னா ஆசீர்வாதம்? இதுக்கு நம்ம எபிரேய மொழியில போய் பார்க்கணும். எபிரேய மொழியில, ஏன்னா பைபிள் எபிரேய மொழியில கொடுக்கப்பட்டிருக்கனால அதுக்கான விளக்கங்கள்
எபிரேய எழுத்துக்கள்ல தான் இருக்கிறது. அப்ப ஹீப்ருல பாத்தீங்கன்னா எப்படி எழுதுவாங்கன்னா 20:5 அப்படின்னு நம்பர் எழுத மாட்டாங்க. அது ஒரு ஆல்பபெட், அந்த எழுத்துக்களை எழுதுவாங்க. அப்ப 20 என்றால் எபிரேய மொழியில காஃப். நீங்க 119 சங்கீதத்தில் படிச்சீங்கன்னா வரும், மேல 8 வசனங்களுக்கு மேல இந்த ஆல்பபெட் வந்துகிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 20 என்கிற நம்பர் வரக்கூடிய எழுத்து காஃப், KEPH, காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃப், கேஃப் அப்படின்லாம் சொல்லுவோம். அடுத்தது 5 என்கிற நம்பர் வரக்கூடிய எழுத்து ஹே, HEY, ஹே என்று அழைக்கப்படும். இதுவும் ஆல்பபெட்ல எபிரேய மொழியில வரக்கூடிய எழுத்து. அப்ப 25 அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, நம்மளாம் நம்பர் போடுவோம், அவங்க கேஃப், ஹே 2 எழுத்து எழுதுவாங்க. 2 எழுத்து எழுதுனா 25 அர்த்தம். அப்ப இந்த 2 எழுத்து இணையும் போது அந்த 25 எதை ரெஃபர் பண்ணுது, என்ன சொல்ல வருதுன்னா பிளஸிங், ஆசீர்வாதம். எப்படின்னா அந்த 20 என்கிற எழுத்து கேஃப்னு சொன்னல, அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா தேவனுடைய திறந்த உள்ளங்கைன்னு அர்த்தம். 20 எதை குறிக்குது? தேவனுடைய திறந்த கரம், ஓபன் பாம், தேவனுடைய கரம், ஓபன், திறந்த கரமாக அந்த எழுத்து சொல்லப்படுகிறது. அடுத்தது ஹே அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 5 நாளுக்கு கிருபைன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங் எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா திறந்த ஜன்னல், ஜன்னல் திறக்கிற ஒரு விளக்கம் அந்த ஹே என்கிற எழுத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஜன்னல் ஏன் திறக்கப்படுகிறது என்றால் அதன் வழியா தேவனுடைய சுவாசம் உள்ளர வரணும். இப்ப இந்த 2 எழுத்தையுமே நல்லா கவனிச்சாதான் ஆசீர்வாதத்தை பத்தி விளங்க முடியும். அப்ப காஃப் அப்படின்னா தேவனுடைய திறந்த கரம், ஹே அப்படின்னா திறந்த ஜன்னல். திறந்த கரமும் திறந்த ஜன்னலும் இணையும் போது பிளஸிங் வரும். அல்லேலூயா. எப்படி? இப்ப தேவனுடைய கரம் பைபிள் எங்கெல்லாம் வருதோ அந்த தேவனுடைய கரத்துல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த தேவனுடைய கரம் திறக்கும் போது ஒண்ணு நடக்கும், மூடும் போது ஒண்ணு நடக்கும். திறக்கும் போது அந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், மூடிட்டாருன்னா நம்மளே இல்லாம போயிடும். அப்படி ஒரு பலத்த கரம் ஆண்டவருடைய கரம். சங்கீதக்காரன் சொல்லுவார், கடல்ல இருக்கிற திமிங்கலங்கள் கூட நீர் கையை திறக்க வாங்கிக் கொள்ளும், நீர் முகத்தை மறைக்க மாண்டு கரைக்கு திரும்பும். அப்ப முகத்தை மறைக்கிறானா கையை என்ன பண்ணிடுறார், மூடிடுற. திமிங்கலத்துக்கே அவர் கையை திறந்தாதான் வாழ்வு. அல்லேலூயா. அப்ப இந்த 20 என்பது தேவனுடைய திறந்த கரத்தோடு இணைக்கப்படுற ஒரு ரகசியம். 5 என்பது திறந்த ஜன்னலோடு இணைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இத 2 இணையும் போது எபிரேய மொழியில என்ன சொல்லப்படுதுன்னா பராக், பராக் என்று அழைக்கப்படுகிறது. பராக்னா பிளஸிங், ஆசீர்வாதம். இந்த பராக் என்ற வார்த்தையிலிருந்து தான் பெராக்கா, பழைய ஏற்பாடுல படிச்சிருப்போம், பெராக்காவில் கூடுவோம். பெராக், பராக் இதெல்லாம் எதை குறிச்சு சொல்றதுன்னா ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்ன்றதுக்கு எபிரேய மொழியில பராக் அல்லது பெராக். சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். ஆசீர்வாதம், அந்த பராக்னு சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நிறைய பைபிள் ஆசீர்வாதத்தை பத்தி பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நம்மள நிறைய பேர் ஆசீர்வச்சிருக்கிறோம்.
ஆனா ஆசீர்வாதம்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கான மீனிங் என்ன? ஆசீர்வதிச்சது சொல்றீங்க, நான் கேட்கிறேன் ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க. எங்க யாரோ சொன்னீங்க உதவி, தேவனுடைய ஈவு, கிருபை. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்களாம் ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவைன்னு சொல்றீங்க, ஆனா ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லல. கிருபை ஆசீர்வாதத்துக்கு தேவை, பயம் தேவை, இதெல்லாம் தேவை. ஆனா ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், என்ன அர்த்தம்? இது தெரியாமலே நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல. நன்மைகளினால் நிரப்புகிறார், நம்ம தேவைகள்லாம் சந்திக்கிறார். ஓகே, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதனாலே நம்மகிட்ட இல்லாததெல்லாம் கடவுள் என்ன பண்ணும், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். நம்ம பெற்றுக்கொள்றது பேர் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பராக் என்ற எபிரேய மொழியில வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு என்ன விளக்காம பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்றாலே மண்டியிடுதல், முழங்கால் படியிடுதல் அர்த்தம். மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டு கர்த்தரை துதித்தல் அர்த்தம் எபிரேய மொழியில. நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஆசீர்வாதம்னா பெற்றுக்கொள்றது. ஆனா நம்ம வீடுகள்ல பாருங்க, அது ரியாலிட்டியா நம்ம பார்க்கலாம். 1ஆம் தேதி ஆயிட்டா இல்ல பர்த்டே, ஏதாவது வெட்டிங் ஆனிவர்சரினா பெரியவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, நேரா முழங்கால் போடுறாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன் ஆசீர்வதிங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நம்மளே ஒரு பிளஸிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல, முழங்கால் போடு சொல்றமா இல்லையா? சின்ன பிள்ளைங்களாம் வந்து முழங்கால் போடுறாங்களே, ஏன்? முழங்கால் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய கரம் நம்ம மேல வந்துடும். நம்ம தெய்வன் எப்படிப்பட்டவன்னா, முழங்கால் படியிடாதவங்க, மண்டியிடாதவங்க மேல் கரங்களை வைக்க மாட்டார். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியல. இப்ப நிறைய பேருக்கு எங்க பிரச்சனைனா, முழங்கால்ல தான் பிரச்சனை. முழங்கால் போட முடியல பாஸ்ட், முழங்கால் வலி, கஷ்டமா இருக்கு. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வேணும். முழங்கால் தான் ஆசீர்வாதம். முழங்கால்ல நின்னாதான் கர்த்தர் செய்யணும்னு வச்சிருக்கிறதை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. ஏன் சங்கீதத்தை எல்லாம் படிக்கிறோம்? அவருடைய சந்நிதியில வந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏன் புதிய ஏற்பாடுல பவுல் எழுதின நிருபங்கள்ல நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்குன்னு எழுதப்பட்டிருக்கு. முழங்கால்கள் கடவுள் நம்ம கொடுத்த நோக்கமே அவருக்கு முன்பாக முடங்க. இந்த முடங்காதவங்கள்ட்ட எல்லாம் பெருமை இருக்குன்னு அர்த்தம். பெருமை இல்லவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையின் அடையாளமே முழங்கால் படியிடுது. அப்ப இத்தனை வருடங்கள் ஏன் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்டதான் பிரச்சனை. நம்ம முழங்கால் கடவுளுக்கு முன்பாக முடங்குதா? ஆசீர்வாதத்துக்காக முடங்க கூடாது. உண்மையா அவர் தேவன், நான் அவருடைய ஊழியர், அவர் தேவன், நான் அவருடைய ஜனம் அப்படின்ற எண்ணத்தோடு முழங்கால் போட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய கரம் மேல் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வெறும் பணம் பொருள் மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஆரோக்கியமாய் பலமாய் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். நம்ம உள் உறுப்புகள் வேலை செய்வதே ஒரு ஆசீர்வாதம்.
ஒன்னு ஸ்டக் ஆனா போதும், முடிஞ்சு போச்சு. ஐசி வார்டில் போய் படுக்க வேண்டியதான். ஐசி வார்டில் படுத்தவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸுக்குரிய மதிப்பு என்னன்னு. எத்தனை லட்சம் பில்லு போடுறாங்க தெரியுமா? கிட்னி வேலை செய்யல, அது வரைக்கும் கிட்னி பத்தி கவலையே இல்லை. ஒண்ணு வேலை செய்யலன்னா டாக்டர் போற பில்ல பார்த்தா தான் தெரியும், ஓ என் கிட்னிக்கு இவ்வளவு மதிப்பா. இவ்வளவு பணம் கொடுத்து என் கிட்னிய வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இத்தனை வருஷமா பணமே இல்லாம வேலை செய்ய வைத்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்ல மறந்து போயிட்டேன்னு அன்னைக்குதான் மண்டையில கொட்டின மாதிரி புத்தி வரும். புரியுதுங்களா? ஹார்ட் ப்ராப்ளம், பைபாஸ் பண்ணோம். டாக்டர் இவ்வளவு நாள் ஹார்ட்ட வேலை செய்ய வச்சவருக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி பதற்றத்தோட நன்றி பலியை செலுத்தி இருப்போமா? மதிப்பு தெரியல. ஏன்னா அவர் கொடுக்கறதெல்லாம் இலவசமா இருக்கனால மதிப்பு தெரியாம போகுது. இந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ இனிமேல் நான் பாக்கிய பக்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு அடி எடுத்து வச்சாலும் கவனமா அப்படிலாம் இனி பார்த்துக்கணும். என்ன ஏன் அதுக்கு முன்னாடி அந்த மதிப்பு தெரியல? அப்ப தெய்வம் ஒண்ணு கொடுக்கிறாருன்னா அது அவருக்காகவே நம்ம திரும்ப கொடுக்கணும். அப்பதான் அது ஆசீர்வாதமா மாறும். என் சரீரம் கர்த்தர் கொடுத்த சரீரம்னா அது கடவுளுக்காகவே திரும்ப கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப முழங்கால் யாருக்காக கொடுக்கப்படுது? அவருக்காக. அவருக்கு முன்பாக மடங்கதான். அவருக்கு முன்பாக முழங்கால் மடங்குனுச்சுன்னா எந்த மனுஷனுக்கு முன்பாக உங்க முழங்கால் மடங்காம கர்த்தர் காத்துக்கொள்வார். நீங்க எவன்ட்டு போய் மண்டியிடவே தேவையில்லை. அப்படி கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அப்ப ஆசீர்வாதம் என்ற அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு விளக்கங்கள் இருக்கு பாருங்க. அப்ப இனிமேல் முழங்கால் படியிடும் முதல்ல ஏதாவது தருவாரா அப்படின்ற எண்ணத்தோடு போக கூடாது. முழங்கால் படியிட்டாலே தெய்வனோட உறவு உண்டாகும், அந்த ரிலேஷன்ஷிப் உண்டாகும். அதனுடைய ஐக்கியத்தின் பலனாகத்தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் கத்ததனால சந்திப்பார். அதனால முடியாது, என்னால் முழங்கால் போட முடியல, வலிக்குது, கஷ்டமா இருக்கு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தெய்வ கிருபையினாலே நான் அதுக்கு ஒரு சாட்சி. என் முழங்கால நல்லா இருந்த முழங்கால ஓட்ட போட்டு, ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு, சவுத்துல தான் ஓட்ட போட்டு பார்ப்போம். என் முழங்கால் முட்டியே ஓட்ட போட்டாரு டாக்டர். ட்ரில்லிங் மிஷின் வச்சு கட 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 கடன்னு ஓட்ட போட்டு, இங்கிருந்து பார்த்தா அங்கிட்டு தெரியும், அப்படி ஓட்ட போட்டு பெரிய ஒரு இரும்பு ராடை உள்ளார சொருவி 2 பக்கமும் இழுத்து 10 கிலோ மண் மூட்டையை கட்டி தொங்க விட்டு உடஞ்சி மேலே ஏறின இடுப்பு எலும்பை இழுத்தாங்க. 6 மாசம் பெட்ல இருந்தேன். இன்னைக்கே முழங்கால் வீக்கான முழங்கால். நல்லா இருந்தது ஓட்ட போட்டா உள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த மச்சை உள்ள இருக்கிற எல்லாம் வெளியே வந்துருச்சு பிச்சுக்கிட்டு. ட்ரில்லிங் போடும்போதே பீச்சிட்டு அடிக்கிற ரத்தம் துடிச்சு போன நான் நரக வேதனையில அனுபவிச்சிருக்கேன். காலை கட்டி தொங்க விட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1-2 மணி இழுக்கும். இழுத்து அதுவா செட் ஆகும். அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க மெடிக்கல்ல. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட். 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, நீங்க நடக்க ரொம்ப வேகமா நடக்க முடியாது, முழங்கால் போட முடியாது, வெயிட் தூக்க முடியாது, டிராவல் இவ்வளவும் சொல்லி எனக்கு சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோலாம் முடிஞ்சா காட்டுறேன், வீட்டுக்கு வந்தீங்கன்னா காட்டுறேன். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இப்ப இப்படி நிக்கிறீங்களா, இப்படி ஓடுறீங்களா, அதான் கர்த்தர். உடஞ்ச ஓட்ட போட்ட முழங்காலையே நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றேன், கர்த்தாவே ஊழியக்காரன் நான், இது உமக்காக முடங்க வேண்டிய முழங்கால், டாக்டர் சொல்லாது முடங்க கூடாதுன்னு. அப்படி ஒரு முழங்கால் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் உமக்கு முன்பாக முடங்கால் போடுவேன், இருந்தா உயிரோடு வைக்க லட்சத்து போறேன். அவ்வளவு வைராக்கியமா முழங்கால் என்ன 1000 ஸ்தோத்திர பலி சொன்னேன். 1.5 மணி நேரம் நின்னேன். அவ்வளவு வலியை தாங்கி கொண்டு நின்னதுனால
இன்னைக்கு சர்வசாதமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்க கர்த்தர் பலப்படுத்தி இன்னைக்கு மணிக்கணக்கா டிராவல் பண்ண ஓட பலப்படுத்தி இன்னைக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார். முழங்கால இவ்வளவு பெரிய ஹால்ல சர்ச்சில் முழங்காலே நடந்து ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் இந்து கோயில தான் இப்படி பண்ணி பார்த்திருப்பீங்க. எனக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உலகத்தில் உள்ளவனிலும் பெரியவர். உலகத்தில் உள்ள சாத்தானுக்கே இவ்வளவு ஜனங்க பண்ணுவாங்கன்னா நான் அவரை விட பெரிய தேவனை ஆராதிப்பேன். அப்படி முழங்காலே பைபிள் படிப்பேன், நடந்துகிட்டே முழங்காலே பைபிள் படிப்பேன், முழங்காலே ஜெபம் பண்ணுவேன். அதனாலதான் இன்னைக்கு ஊழியத்துல இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு கிருபை, இவ்வளவு பலன், இவ்வளவு வல்லமை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கிடையாது, குறைஞ்சது 7000 பாஸ்டருக்கு மேல படிச்சு முடிச்சிருக்கிறான். 10,000க்கு மேற்பட்ட விசுவாசிக்கு மேல் படிச்சு முடிச்சிருக்கிறான். இன்னும் முடியல, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். வருஷந்தோறும் குறைஞ்சது 1000 பாஸ்டர் சத்தியங்களை படிச்சு டிகிரி வாங்கிட்டே இருக்கிறான். பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய பலப்படுத்திட்டு வர்றார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா முழங்கால். முழங்கால சாதாரணமா எண்ணிராதீங்க. சார் சொல்லுவான், உனக்குதான் முடியல, டாக்டரே சொல்லிட்டாருல்ல, ஏன் கஷ்டப்படுற அப்படிலாம் சொல்லுவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முடியாததுன்னு ஆண்டவருடைய சரித்திரத்துல இல்லை. அப்ப ஆசீர்வாதம் வேணும்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, முழங்கால் படி, தானா உன் மேல எல்லாம் வரும். புரியுதுங்களா? பராக்கானா என்னன்னு, பராக்குனா என்னன்னு. ஆனா இது தெரியாம எனக்கு தாரும், எனக்கு தாரும், எப்ப பாரு ஆண்டவர்ட்ட வந்து இதை தாரும், அதை தாரும், இப்படி செய்யும், அப்படி செய்யும், வேலை தாரும், பிள்ளை தாரும், குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னென்னமோ கேட்கிறோம். ஆனா செய்ய வேண்டியதை ஒரிஜினலை விட்டுட்டோம். அப்ப 25 ஒரு நம்பருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல வேதம் முழுதும் எடுத்து பேச 1 வருஷம் வேணும். ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் 25 எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு எடுத்து அதுக்குரிய விளக்கங்களை சொல்லணும்னா மாத கணக்குல பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் புது புது வெளிப்பாடுகள், புது புது அறிவுகள், புது புது வெளிச்சங்கள் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடந்த வருடம் முழுதும் ஒரே தலைப்புல தான் சபையில பேசிட்டு இருக்கிறேன், பூரணம் என்கிற தலைப்பு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூரணம். எபிரேயர் 6:2 படி நாம் எல்லாரும் பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக. இதை மையமா வச்சு போன வருஷம் தொடங்கின செய்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 1 வருஷம் முடிச்சிட்டேன், இன்ட்ரடக்ஷன் தான் முடிச்சிருக்கிறேன். இந்த வருஷமும் தொடரும், அடுத்த வருஷமும் தொடரும். ஒரே தலைப்பு பூரணம் அப்படின்ற தலைப்புல 3 வருஷம் பேசுறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப வேதத்துல அதுக்கு எவ்வளவு விளக்கங்கள் இருக்கும். 21 பூரணம் இருக்கு பைபிள்ல. விசுவாசத்தில் பூரணம், நம்பிக்கையில் பூரணம், பரிசுத்தத்தில் பூரணம், அன்பில் பூரணம். எத்தனை பேர் அதை விளங்கி இருக்கிறோம்? பூரணம்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? இப்படிலாம் பூரணம் அடைந்தவங்க தான் வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்ப அந்த பூரணம்னா என்னன்னு தெரியாம அதை நோக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை போகலன்னா, குறையுள்ளவங்கள மறிச்சோம்னா வரிகளை எந்திரிக்கிறது கேள்விக்குறி. அதுக்காகதான் ஆவியாளர் விதவிதமான சத்தியங்களை, சபைக்கு தேவையான சத்தியங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு நேரம் தான் பத்தல, அப்படி ஓடி அப்படி பேச கர்த்தர் கிருபை தரார். அப்ப இந்த வருஷம் பூரணத்தை பாக்குறதுக்கு அடுத்த மாசம் தொடருவேன். ஏன்னா 25 குறிச்சு இந்த 1 மாசமா சபையில பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் முழுசா விளக்கணும்ல. ஆசீர்வாதம்னா என்ன 3 வாரம் செய்தி கொடுத்துட்டேன். இன்னும் 2 வாரம் கொடுத்து முடிச்சு 25 முடிச்சுட்டு பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து மறுபடியும் போறணும், தொடரும். அப்ப ஆசீர்வாதம் அப்படின்றது என்னன்றத பார்த்துட்டோம். முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு தேவனை தொழுகை செய்தல், துதித்தல். இதை செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய காரணம் எது வரும். அல்லேலூயா. சரி, முழங்கால் போட்டு துதிச்சுக்கிட்டே இருந்தா
ஆசீர்வாதம் வந்துருமா? அடுத்த கேள்வி. முழங்கால நின்று கடவுளை ஆராதித்து துதித்து பண்ணிக்கிட்டே இருந்தா ஆசீர்வாதம் தானா வந்துருமா? அடுத்த ஸ்டெப், ஆசீர்வாதம் வேணுன்றவங்களுக்கு அடுத்தது என்ன தேவைன்றதை பார்ப்போம். வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். இந்த இடத்துல யோபுவுடைய பொறுமையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு சொல்ற, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அத சொல்லிட்டு அப்படியே விடாம அந்த வசனத்துல உன்னை சொல்றார், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறேன். என்ன கர்த்தருடைய செயலின் முடிவு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபுக்கு வந்த பிரச்சனை, போராட்டம், இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி யாருக்குமே வந்ததே இல்லை. ஒரே நாள்ல எல்லாம் நடந்தது யோபுக்கு தான். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வருடங்கள் தள்ளி 5 வருஷம் தள்ளி ஏதாவது ஒரு இழப்போ நஷ்டமோ அப்படி வரும். ஆனா யோபுக்கு பாருங்க, ஒரே நாள்ல அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே நாள்ல நடு ரோட்ல வந்து படுத்து கிடக்கிறார். இப்படிப்பட்ட யோபுவை குறித்து யாக்கோபு சொல்லும் போது, அவர் இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய செயலின் முடிவு எப்படி இருக்குதா? இரட்டிப்பான மடங்கு தரார். இழந்தது 1 மடங்குனா தேவன் கொடுக்கிறது 2 மடங்கு. ஆரம்பிச்சவரும் தேவன் தான், முடிச்சவரும் தேவன் தான். போன வருஷம் ஒரு பைபிள் ஸ்டடியில எடுத்தேன். யோபுவை சோதித்தது யார்? தேவனா பிசாசான்னு எடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க பிசாசு தாங்க. யோபுவை சோதித்தது கர்த்தர். சும்மா போனவனை கூப்பிட்டு, எங்க போயிட்டு வரேன்? நான் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன். ஊர் சுத்தி தானே நானு, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன். அப்படியா? என் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயுன்ட்டு. அது வரைக்கும் பார்க்காதவன் அப்பதான் பார்க்கறான். சும்மா இருந்த சங்க ஊதி அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். எதுக்கு ஆரம்பிச்சு வச்சார் தெரியுங்களா? கீழே சொல்வார், அவரை போல உத்தமன், அவரை போல சன்மார்கன், அவரை போல கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிற ஒருத்தம் கூட இல்லடா, நீ அந்த கேட்டகரியில இல்லடான்ட்டு. அவன் அப்படியே பார்த்தான், எங்கேயும் குத்துற மாதிரி இருக்குது, நம்மளதான் குத்துறாரு. அதுக்கப்புறம் தான் வேலையும் ஆரம்பிக்கிறான். இப்படியா சொல்றீங்க? சவால், உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாப்போமா? என்ன வேணாலும் பண்ணு, பார்ப்போம். 2வது அதிகாரத்திலேயே தோத்துட்டான். 2 முறை அட்டன் பண்ணி 2 முறையும் தோத்துட்டான். அப்ப ஜெயிச்சது யாரு? தேவன். ஜெயிச்சது யாரு? யோபு. மீதி 40 அதிகாரம் கடந்து போறதுக்கு காரணம் என்ன? ஏன் 2ஆம் அதிகாரத்திலே 42 அதிகாரத்தை கொண்டாந்து வச்சிருக்கலாமே? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் பிசாசை வைத்து சோதிக்கிற தெய்வம், இன்னொரு பக்கம் அவரும் சோதிப்பார். யோபுடைய புத்தகத்துலதான் 2 சோதனையை வெளியரங்கமா பார்க்கலாம். அவன் சோதனை சீக்கிரத்துல முடிஞ்சிடும். தெய்வம் வைக்கிற சோதனை நீடித்துட்டு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் நீடித்துட்டு போயிட்டே இருக்குன்னா, யோபு 42:2 வர வரைக்கும் நீடித்துட்டு போயிட்டே இருக்கு. அத முன்னாடி யோபு சொல்லியிருந்தானா அப்பவே முடிஞ்சிருக்கும். வாசிங்க யோபு 40. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு வர்றதுக்கு தான் இவ்வளவு சோதனை. இந்த அறிவு வர வரைக்கும் அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? நீடித்து கொண்டு போயிட்டே இருக்கிறார். அது வரைக்கும் யோபு புலம்பி தீத்துட்டார். என்னென்னலாம் சொல்லணுமோ. அப்புறம் நண்பர்கள்லாம் வந்து, நீ பெரிய தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் கடவுள் உன்னை தண்டிச்சுட்டார் ஆகும்னு பேசும்போதெல்லாம்
நான் எவ்வளவு நீதிமான் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஆவோன்னு பேசிட்டே இருக்கிறார். ஆனால் கடவுள் எதுக்கு என்ன சோதிச்சார்னு தெரியும். 38 அதிகாரத்துல தேவன் பேச ஆரம்பிக்கிறீங்க, வா உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும், கல்மலை தெரியுமா, அது ஸ்டோர் ரூம் தெரியுமா, எங்க இருந்து மின்னல் வருதுன்னு உனக்கு தெரியுமா, கேள்வியா அடிக்கிட்டு போறாரு. நீங்க 38 அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா யோபுட்ட ஆண்டர் கேட்ட கேள்வி எல்லாம் நம்ம கிட்ட கேட்டாருன்னா நம்ம எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம். லிவியாத்தன் பத்தி தெரியுமா, பிகமத் பத்தி தெரியுமா, கடைசியில சொல்றாரு எனக்கு ஒன்னும் தெரியாதாண்டவரே, நான் ஒன்றும் அறியாத மூடன்னார். ஒன்றும் அறியாத மூடன் வாயை பொத்திக் கொள்றேன்னாரு. அப்புறமேட்டு 2ஆம் வசனம் சொல்ல, நீர் தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் நான் அறிந்திருக்கிறேன். இதை சொன்னோன்னு நிறுத்திட்டார். இரட்டிப்பான மடங்கு பிளஸிங். அல்லேலூயா. யோபு புத்தகம் படிச்சாலே நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தீர்ந்துரும். சரியா விளங்கி படிக்கணும். எல்லாரும் முடிஞ்சா பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஆன்லைன்ல எடுக்கணும், அட்டன் பண்ணுங்க. யோபு புத்தகத்தை தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதிகாரமா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து விளக்கி நிறைய மக்கள் போன வருஷம் கேட்டுட்டு சொல்றாங்க, பாசம் இந்த மாதிரி யோபு புத்தகத்தை நாங்க பார்த்ததே இல்லை. எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் இப்படி தெரியுது? அதான் ஆவியான கொடுக்கிற வெளிச்சம். அப்ப தேவனுடைய செயலின் முடிவு எப்படி இருக்குதா? இரட்டிப்பான மடங்கு. அல்லேலூயா. ஆனா அதை பெறுவதற்கு எது தேவைப்பட்டது? யோபுக்கு பொறுமை. அப்ப ஆசீர்வாதத்தை முழங்கால் போட்டா வந்துருன்னு நினைக்காதீங்க. முழங்கால் போட்டாலும் பொறுமை தேவை. பொறுமையா இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான். நம்ம தேவன் எப்போதுமே அவசரத்துக்கு செய்யவே மாட்டார். என்ன பாச, அப்ப உயிர் போற நேரத்துல காப்பாற்ற மாட்டாரு, அது வேற. எது தேவையோ அதை உடனடி செய்வார். எது எப்ப தேவையோ அது வரைக்கும் பொறுமையா இருப்பார். இப்ப பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களே கேக்குறாங்க, அப்பா எனக்கு ரொம்ப ஆசை, 12 வயசு ஆகுது, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க, நான் உடனே ஓட்டி பைபாஸ்ல ஓட்டி நான் ஜாலியா சுத்தன்னு நினைக்கிறேன். எத்தனை அப்பா அம்மா வாங்கி கொடுப்பீங்க 12 வயசுல? நல்லா ஓட்ட தெரியும், ஓகே. 18 வயசுக்குள்ள கொடுத்து வண்டியை கொடுத்து ரோட்ல போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஜெயிலுக்கு போறது அப்பா அம்மா தான். 10,000 ரூபாய் ஃபைன் வேற. 18 வயசுக்கு மேலதான் லைசன்ஸ் வாங்கி வண்டியை ஓட்டணும். அதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் ஓட்டி மாட்டினாங்கன்னா அவங்க போக மாட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பா அம்மா ஜெயிலுக்கு போவாங்க. இது சட்டம், ரூல்ஸ். நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு எல்லாம் தெரியுது, ஓகே. ஆனா சட்டம் அனுமதிக்கலையே. எழுதின சட்டம் அனுமதி, அது வரைக்கும் வெயிட் பண்ண. நம்ம தெய்வம் அப்படிதான். எது அவசரமா தேவை அது கொடுத்துருவார். சில விஷயங்களா சட்டத்தின்படிதான் செய்வார். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும், விரும்பினது வரும். அல்லேலூயா. எப்ப வரும்? அவர் டைம்ல வரும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் பொறுமையாய் அடங்கியிருக்கு. அவருடைய டைம்ல தான் எல்லாமே செய்வார். நம்ம அவசரத்துக்கு குறுக்கு வழியில போய் மேல உடனே கோடீஸ்வரனா, உடனே பெரிய ஊழியக்காரனா, உடனே பெரிய பூகம்ப மாதிரி இந்த சாரி என்ன சொல்ற புஷ்வான மாதிரி வந்தவங்க எல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க பாத்தீங்களா? ஒரு சில வருஷத்துல ஆவுன்னு அப்படி கலக்குறாங்க, திடீர்னு பார்த்தா ஆளே காணோம். நிறைய பேர் நம்மளை பார்த்து கேவலமா, என்னை பார்த்து நிறைய சொல்லி இருக்கிறாங்க, உழைக்க தெரியாத ஊழியக்கார். என்ன பார்த்து சொன்னோம், சம்பாதிக்க தெரியாத ஊழியக்கார். ஏன்னா எங்க ஆராதனை சாயங்காலம் தான் நடத்துறோம், சண்டே மார்னிங் வைக்கவே இல்லை இத்தனை வருஷமா. ஏன்னா மார்னிங் நிறைய சபைகளுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக நாம் போக வேண்டியது இருக்கிறதுனால சாயங்காலம் தான் ஆராதனை. அப்போ ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, உழைக்க தெரியாத பாஸ்டர், காலையில சர்ச்சு வச்சாதானே பாச தசமா காணிக்கலாம் வரும், சாயங்காலம் வச்சா அவங்க காலையில எங்கேயாவது போய் கொடுத்துட்டாங்க பரவாயில்லன்னு. எங்க சபையில சொல்ல, காலையில எந்த சபைக்கு நீங்க போக விரும்பினாலும் போகலாம், நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், எந்த சபைக்கு வேணாலும் போகலாம். சாயங்காலம் சத்தியம் வேணும்னா இங்க வாங்க, இப்படியே சொல்லுவேன் நான் இத்தனை வருஷமா. அதுக்காக நான் குறைந்து போகலான்னு எல்லாரும் சொன்னாங்க. உழைக்க தெரியாதவங்க, சொந்த வீடு கிடையாது, சொந்த சர்ச்சு கிடையாது, சொந்த இடங்கள் எதுவுமே சொந்தம் இல்லை, எல்லாமே
வரவும் செலவும் கரெக்டா இருக்குது. நாங்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்து எப்படி வந்துட்டோம், இருங்க சந்தோஷமா, யார் வேணாம்னா. தட்டால் குட்டால்லாம் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு 3 பாச ஜெயில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காரணமே இல்ல, 1 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு கட்டினார், இப்ப கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, விளங்கல. நம்ம வந்து கஷ்டப்பட்டு போனாலும் பொறுமையா கடந்து போனாலும் கர்த்தர் நீடித்த பயணத்தை நீடித்த ஊழியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம பிரபலியமாக விரும்பல, கர்த்தரை உயர்த்துவதான் ஊழியத்தினுடைய முதன்மையான நோக்கம். அவர் பெருகணும், நாங்க சிறுகணும். அததான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான காரியம். எங்க போனாலும் வசனத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். அப்ப பொறுமையா இருந்தாலே நீடித்த தூரம் பயணம் செய்யலாம். அவசரப்பட்ட சீக்கிரத்திலே காணாம போயிடலாம். அப்ப யோபுடைய பொறுமை எங்க கொண்டு போய் முடியுதா? இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதம். எதுக்கு இதை நான் எடுத்தேன்னா, இந்த பொறுமை என்பதற்கு எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா எரக் அப்படின்ற பதம், எரக், EREK. பொறுமை என்றால் எரக் அப்படின்னு அர்த்தம், EREK. ஆசீர்வாதம் என்ன சொன்னா பெரக், BEREK. இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு பாருங்க. எரக் அப்படின்னா EREK, பெரக் அப்படின்னா BEREK. இந்த 2 எழுத்துக்களும் எது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு, மத்ததெல்லாம் ஒன்னா இருக்கு பாருங்க. B மட்டும் கட் பண்ணீங்கன்னா ஆசீர்வாதத்துக்குள்ளார எரக் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஆசீர்வாதம் வேணும்னா பொறுமையா இருக்கிறவர்கள் தான் பாக்கியவாங்க. பொறுமை இருந்தாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இவ்வளவு அழகா ஆண்டவர் வச்சிருக்காரு பாரு. ஆனா எனக்கு எத்தனை பேர் அந்த பொறுமை இருக்கு? வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். வேணுமா வேணாமா நமக்கு பொறுமை? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கணும்னா என்ன வேணுமோ? அவசியமா பொறுமை. இந்த பொறுமை தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவன்ட்ட இல்லாம போச்சு. எல்லாம் அவசரம். ஐயோ, நமக்கு பின்னாடி அவங்க நம்மளை முந்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் உடனே என்ன செய்யணும்? அடிச்சு முடிச்சு போகணும். நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவன் தான் இருக்கு பைபிள்ல. எபிரேயர் 12:1. நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணுமா, அடுத்தவங்களை பார்த்து ஓடக்கூடாது. அப்ப பொறுமையை குறித்து எங்கெங்கெல்லாம் பைபிள்ல வருதோ அங்கெல்லாம் எடுத்து நீங்க அவங்களெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஸ்திரமா இருக்கிறத பார்க்கலாம், ஆசீர்வாதமா மாறி இருக்கிறத பார்க்கலாம், அவசரப்பட்டவங்க காணாமலே போனதையும் பார்க்கலாம். அப்ப பொறுமை மிக அவசியம். இயேசுவே பொறுமையா தான் இருக்கிறார் வருகைக்கு. இன்னும் ஒரு பொறுமையா தான் இருக்கிறார் நம் மீது. 2 பேதுரு 3:9 பாருங்க. ஏன் ஆண்டவர் வரல இன்னும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே நம்ம மீது எப்படிதான் இருக்கிறார்? நீடிய பொறுமை. ஒருவேளை அவர் இப்ப அவசரப்பட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் போவோமா? அத்தனை பேரும் வரிகளை போமா? நான் போக மாட்டேன். நீங்களாம் பெரிய ஆட்கள், பரிசுத்தவான், நீங்க போயிடுவீங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆவி ஆத்துமா சரீரத்துல இன்னும் நான் எவ்வளவு சரி பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு குற்றங்குறைகளை நான் கரெக்ட் பண்ண வேண்டிய எனக்கு தெரியும். மற்றவங்க மாதிரிலாம் கண் மூடிட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். சத்தியத்தை படிக்கிறதுனால, டெய்லி இந்த கண்ணாடியில பாக்குறதுனால எவ்வளவு எனக்குள்ள இன்னும் மாற்றங்கள் தேவை என்பதை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். அதுக்காக அந்த கிருபைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
சிலர்லாம் நிர்விசாரமா எப்ப வந்தா நான்லாம் போயிடுவேன் வந்தாதான் தெரியும். கைவிட்டுட்டு போவார்ல, எல்லாரும் வந்து இயேசுவே எங்களை விட்டுட்டீங்களே, உங்களை யாருன்னே தெரியலன்னு. அப்பதான் தெரியும். ஒரு ஊழியக்காரர் சொன்ன இயேசு கைவிட மாட்டார், நான் சொன்னேன் இயேசு கைவிடுவார். பைபிள் வசனத்துக்கு மாறா சொல்றீங்க. நான் சொன்னேன் இயேசு கைவிட மாட்டான்னு எங்க இருக்கு பைபிள காட்டுங்க அந்த வசனம். ஸ்டிக்கர்லாம் அடிச்சு ஓட்டுவாங்க, இயேசு கைவிடார். நான் ஒரு ஆள் தான் ஸ்டிக்கர் போட்டு சொன்னேன், கொடுத்தேன், இயேசு கைவிடுவார். அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்தேன். அதை பார்த்தோன்னே எல்லாம் என்னைய ரொம்ப கேவலமா பேசினேன். இவர் சத்தியத்தை புரட்டுகிறார். அப்படியா? அப்ப மத்தேயு 25 போய் படிங்க. புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் கதவை தட்டும்போது என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை ஒரு காலம் நான் அறியவில்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதை கைவிடல. ஏன் புத்தி இல்ல 5 கன்னிகளை கூட்டு போன மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே உள்ளார? அப்ப இயேசு தம்முடைய வருகையில அநேகரை கைவிட போகிறார். தெரியலன்னு சொல்ல போகிறார், அறியன்னு சொல்ல போகிறார். அதனால குருட்டு நம்பிக்கையில வாழ்க்கை வாழக்கூடாது, தெளிந்த புத்தியோடு வாழணும். ஏன் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார்? நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அல்லேலூயா. 100% யாருமே இன்னும் பரிசுத்தவான் ஆகல. எல்லாரும் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம். ஆனா சிலருடைய பேச்செல்லாம் ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, மற்றவங்களை குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறவங்க எல்லாம் தங்களை ரொம்ப அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க நிற்கிற தராசுல நீங்க வேணா பரிசுத்தவானா தெரியலாம், அவர் நிற்கிற தராசுல உங்களை வச்சாதான் தெரியும் நீங்க எவ்வளவு குறையுள்ளவங்க. அல்லேலூயா. அதுதான் தெய்வ பயம். கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன? அவர் என்ன எப்படி பார்க்கிறார், மனுஷன் என்ன எப்படி பார்க்கிறான் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறார். அப்ப அவரே பொறுமையா இருந்து நம்ம மனம் திரும்பணும்னு வெயிட் பண்ணுவாருன்னா நமக்கிட்ட அந்த பொறுமை வேணுமா வேணாமா? அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் பொறுமையோடு தொடர முடியாது. முழங்கால நில்லுங்க, பொறுமையா நில்லுங்க. இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு செய்வார், நாளைக்கு நடக்கல நாளானைக்கு செய்வார். கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா செய்வார். அதனால நம்ம ஆண்டுகிட்ட வல்லமை இல்ல, சக்தி இல்லலாம் நினைக்காதீங்க. அவர் நினைச்ச ஒரே செகண்ட் நம்ம கோடீஸ்வரனை மாற்ற முடியும். ஆனா கோடீஸ்வரன் ஆக்கிட்டாரு, அடுத்த செகண்ட் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அவருக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அதான் நீதிமொழியில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார் பாருங்க, ஆண்டவரே நான் நிறைய பெற்று உம்மை மறந்து விடாமலும் ஒண்ணுமே பெறாம உம்மை தூஷிக்காமலும் அல்லது திருடி அதாவது உங்க நாமத்தை தூஷிக்காமலும் அன்னன்றைக்கு என்ன தேவை அளந்து தார். என்ன அற்புதமான ஜெபம். அன்னன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அளந்து எனக்கு தாரும். நம்ம அப்படிலாம் கேட்கல, கொடுத்தா ஒரே மூட்டை பெருசா கொடும், அதை என்னை போட்டு அமுக்கட்டும் அப்படின்னே கேட்கறது. தூக்குறதுக்கே தம்பல்லையா, அவ்வளவு பெரிய மூட்டை வேணுமா? ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கறத நன்றியோடு வாங்கிட்டாலே ஆயுசு நாள் கெட்டிங்க. நமக்கு பூரண ஆயுசு நாள் வரைக்கும் ஓடலாம். ஓவரா தூக்கிட்டு சீக்கிரமா போறதை விட எவ்வளவு என்னால முடியுமோ அவ்வளவு தூக்கிட்டு பொறுமையா கடைசி வரைக்கும் போகும். நம்மளாம் ஓட வேண்டிய தூரம் அதிகம், செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம். கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய தரிசனத்துல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. ஆபிரகாம் பொறுமையாய் நிற்கிறார், லோத்து அவசரப்படுறார். உடனே அவர் திரும்பி பார்க்கிறார், ஏதேன் தோட்டம் போல சோதம் குமாரா தெரியுது. நான் முதல்ல அங்க போறேன், கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்குது, எவ்வளவு பசுமையா இருக்கு. ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் செலக்ட் பண்ணல, பொறுமையா இருக்கு. அவசரப்பட்டு போன லோத்து காணாம போயிட்டார். பொறுமையா இருந்த ஆபிரகாம் இன்றைக்கும் பேசப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணு செலக்ட் பண்ணி விரும்பி கேட்டு போகாதபடி முழங்கால நில்லுங்க. கர்த்தர் தமக்கு சித்தமானதெல்லாம் நமக்கு தருவார். அதை அனுபவிச்சு மற்றவங்களுக்கு சாட்சியா நம்ம இருக்கலாம். அடுத்தது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டேன். மூணாவது, இதை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை அடுத்தது வேதம் என்ன சொல்லுதுன்னா சுதந்திரிக்கணுமா, பெற்றுக்கொள்ள கூடாத நம்ம.
அவருடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்றவங்களா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுமா, சுதந்திரிக்கிறவங்களா இருக்கணும். பெற்றுக்கொள்றதுனா என்ன, சுதந்திரிக்கிறதுனா என்ன? பெற்றுக்கொள்றதுனா, ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றதுனா என்ன, சுதந்திரிக்கிறதுனா என்ன? வாங்கிறது, கேட்டு வாங்கிறது. சரி, சுதந்திரிக்கன்னா அவருடைய பிள்ளை. சரி சரி, புரியுற மாதிரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்கிறார், ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க, தர்மம் போடுங்கன்னு கேட்கிறார். உடனே உங்க பர்ஸை திறந்து ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க, அப்படியே எடுத்து, இந்த மகனே நீ பிரியாணி சாப்பிடு, நல்லா நீங்க பொங்கல் வேற, நல்லா பொங்கலும் சேர்த்து சாப்பிடு. எத்தனை பேர் கொடுப்பீங்க? இருக்கிறத எடுத்து அப்படியே எல்லா நோட்டையும் தேடுவோம். எதுக்கு தேடுவான்னா, உள்ளார 5 ரூபாய் 10 ரூபாய் மறைஞ்சிருக்கா தேடி கண்டுபிடிச்சு ஒரு 10 ரூபாய் இல்ல ஒரு 5 ரூபாய், இன்னும் அதிகமா போனா ஒரு 50 ரூபாய் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அவ்வளவுதானே. ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றதுன்னா, நமக்கு தேவைகள் 1000 இருக்கும், ஆனா அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம குருவி மூலையில கேட்கிறோம், எனக்கு எதை தார அதை தார. அவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. சுதந்திரிக்கிறதுனா என்ன தெரியுமா, நமக்குன்னு ஆல்ரெடி அவர் வச்சிருக்காரு பாருங்க மனதுல, அத்தனை நம்ம சொந்தமாக்குறது. புரியலையா? ஒரு காரு உங்களுக்கு இருக்குன்னா அந்த கார் முழுதும் உங்களோடதான் இருக்கணும், அதுக்கு பேர் தான் சுதந்திரித்தல். ஒரு வீடு இருக்குன்னா அது உங்க பேர்ல இருக்கணும், அதுக்கு பேர் தான் சுதந்திரித்தல். இல்லங்க கார் டயர் மட்டும் தான் என் பேர்ல இருக்குது, மீதி எல்லாம் அடுத்தவங்க பேர்ல இருக்கு அப்படின்னா அது சுதந்திரித்தலா? சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் எப்படின்னா, அந்த டயராவது கிடைச்சது, கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டயராவது என் பேர்ல இருக்குது, அதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். அவர் மேல வந்து சொன்னார், முழு காரும் உனக்கு தான், ஆனா உன் அறிவு உன் வெளிச்சம் டயர் மேலேயே இருக்கு, என்ன பண்றது போ அப்படின்றார். அப்ப நம்ம பெற்றுக்கொள்றவங்களா இல்ல, சுதந்திரிக்கிறவங்களாய் மாறணும். அதாவது நம்ம இருதயம் விசாலம் ஆனாதான் தெய்வம் யாருன்னே புரியும். நம்ம இருதயம் சுருங்கி இருக்கிற வரைக்கும் அவரை பத்தி விளங்கவே விளங்க. உலகத்துல இருந்தப்ப அந்த கடவுள்கிட்ட போய் இந்த கடவுள்கிட்ட போய் பிச்சை கேட்ட மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்டையும் கேட்டு வாங்குறதே நம்ம வாழ்க்கைய மாத்திட்டோம். இல்ல சிஸ்டர் சொன்ன, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட, எல்லா உரிமை அதிகாரம் அவர் கொடுக்கிறது, நமக்கு உரிமை இருக்கிறது. அப்பா பிதாவின் கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை கொடுத்ததுனால, நமக்கு உரிய சுதந்திரங்களை அவர் வைத்திருக்கிறதுனால, அதெல்லாம் நமக்குன்னு அவர் வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆனா சுதந்திரிக்கிறதுக்கு கண்டிஷன் இருக்கிறது, நிபந்தனை இல்லாம சுதந்திரிக்க முடியாது. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பைபிள்ல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளோட தான் இருக்கும். இந்த நிபந்தனைகளை இன்னைக்கு கிறிஸ்தவங்க பாக்குறதே இல்லை. டைரக்டா எங்க போய் வச்சிருவாங்க கைய, அந்த ஆசீர்வாதத்துல வச்சு எனக்கு வேணும் வேணும் வேணும், கொடுக்கவே மாட்டார். எழுதி கொடுக்கவே மாட்டார். நிறைய பேர் வாக்குத்தத்தம் கூட அப்படிதான் பாதியை கட் பண்ணி போட்டிருப்பீங்க, அது நிறைவேறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையோடு கூடிய தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான் நிறைவேறும். அதை யாருக்கு செய்வார்னா, அந்த நிபந்தனைக்கு யார் கீழ்படுகிறாங்களோ அவங்களுக்கு அதை செய்வார். நீங்க பைபிள்ல எந்த ஆசீர்வாதம் எடுங்க காட்டுங்க, நான் மேல இங்கிலே அந்த நிபந்தனையை காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம், நிறைய இருக்கு. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். இது ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்றீங்க, இது தேவன் கொடுத்ததா யோபு சொன்னதா? இது எப்படி வாக்குத்தத்தம்? பாத்தீங்களா? இதுலயும் ஒரு தெளிவு நமக்கு வேணும். தேவன் கொடுக்கிறதா ப்ராமிஸ். இது யோபு தேவனை குறித்து சொல்றது, இது ப்ராமிஸ் கிடையாது. அவர் தன்னை குறித்து தேவனை குறித்து அறிந்த விஷயத்தை அறிக்கையிடுகிறார், விசுவாச அறிக்கைன்னு சொல்லலாம்.
ஆனா இது ப்ராமிஸோடு கிடையாது. வாசிங்க எபிரேயர் 13:5 வாசிங்க. எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். அதுல இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா கண்டிஷன் மட்டும் பிடிக்காது. வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அஜிஜோ, அதுல மேல பாதியை கட் பண்ணிருங்க. எங்களுக்கு வசனம் போடு எப்படி வரணும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு. இது மட்டும் வீட்டுல வச்சணும். எப்படிங்க மேல பாதி வசனத்தை கட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். கண்டிஷன் மேலவே ஓட்டிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இங்க பாருங்க, நிறைய பேரோட ஆண்டர் இல்லாதது காரணமே பண ஆசை இருக்கிறது தான். பண ஆசை இருக்கிற ஊழியக்காரரோட கர்த்தர் இருக்க மாட்டார். பண ஆசை உள்ள பிஷப்போட கர்த்தர் இருக்க மாட்டார். பண ஆசை உள்ள ஸ்தாபனத்தோட கர்த்தர் இருக்க மாட்டார். வசனத்தின்படி நான் சொல்றேன். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா, இருக்கிறவைகளுக்காக ஆண்டவருக்கு அனுதினமும் நன்றி சொல்லுங்க. தேவனை துதியுங்க. வீடு கொடுத்தாரா ஸ்தோத்திரம், வண்டி கொடுத்தாரா ஸ்தோத்திரம், கார் கொடுத்தாரா ஸ்தோத்திரம். என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகுங்க. தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஏன் பணாசை இருந்தா கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு அப்படின்னா, பணாசை எல்லாத்தையுமிக்கும் வேறு. அது என்ன செய்யும்? அது எஜமானா மாறிடும், அது கடவுளா மாறிடும். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு இயேசுவே சொல்லிட்டார். மத்தேயுல சொன்னாரா? அந்த ரெண்டு எஜமான் யார் தெரியுமா? ஒன்னு பணம், இன்னொன்னு தெய்வம். ரெண்டு எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எப்படி நான் பணம்னு சொல்றேன்னா, அது ஆங்கில வேதத்தில் அந்த அதிகாரத்தை அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா மேமன் கார்டன் வரும். உலக பொருள் வருது இல்ல, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய. எங்க மத்திய 6 வருதா பாருங்க, அந்த வசனம் எடுத்து வாசிங்க, அப்பதான் புரியும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அங்க வர உலக பொருளுக்கு என்ன ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா படிச்சீங்கன்னா தெரியும், மேமன் வரும். அது என்ன மேமன்? கிரீக்ல மேமன் அப்படின்னா பணத்தின் கடவுள். மேமன் காட், பணத்தின் கடவுள் வரும். அப்ப இயேசு அன்னைக்கே சொன்னார், பணத்தின் கடவுளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியம் எது பின்னாடிதான் ஓடுது. அப்ப தேவன் அங்க இருப்பாரா? பணாசை இருந்தாலே தேவன் அங்க இருக்க மாட்டார். பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணம் தேவை, நான் அதை சொல்லல. வரக்கூடிய பணங்களை அதிகமா கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக செலவு பண்றோமா? அததான் தேவன் பார்க்கிறார். உங்களுக்காக செலவு பண்ணக்கூடாத நாடு சொல்லல. கண்டிப்பா குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல இடம், இதெல்லாம் தேவை. ஆனா அது எத்தனை மடங்கு செய்றீங்களோ அதை விட 2 மடங்கு கர்த்தருக்காக நீங்க செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டேபிளா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். அனனியா சப்பீரார் மாதிரி பாதிய ஒளிச்சு வச்சுட்டு இவ்வளவுக்கு தான் விற்றோம், இதை கொண்டாந்து கடவுளுக்கு கொடுக்கிறோம். அப்ப அவங்கள்ட்ட என்ன ஆசை வந்துருச்சு? ஓப்பனா சொல்லி இருக்கலாம், இவ்வளவு வித்தோம், எங்களுக்கு தேவை இருக்குது, இதை நாங்க வச்சுக்கிறோம், ஐயா இதை மட்டும் கடவுள் கொடுக்கிறோம்னா ஏதோ ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார், ஆவியானவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அங்க அழகா சொன்னார், ஆவியானவருக்கு விரோதமா நீ பொய் சொன்னபடினா. அப்ப எது உள்ளார வந்துருச்சு? பண ஆசை.
பணம் தேவை, ஊழியத்துக்கு அதிகமா பணம் தேவை. ஆனா பண ஆசை வரவே கூடாது. பணம் ஊழியத்துக்கு தேவைன்னு வாங்கிட்டு நிறைய பேர் ஊழியத்துக்கே செலவு பண்ணாம வேற மாதிரி பண்றதுனாலதான் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஊழியத்தை விரிவாக்கமே செய்ய ஆசீர்வதிக்கிறது. குறுகின நிலையில இருப்பாங்க. கர்த்தருக்காக நீங்க அதிகமா விதைச்சீங்கன்னா நீங்க உங்க எல்லைகளை விரிவாக்குறத கர்த்தர் விரிவாக்குற பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவருக்காக கொடுத்தவர்கள் ஒருவரும் தரித்திரர் ஆனதே இல்லை. என் வாழ்க்கையில நிறைய கர்த்தருக்கு நான் கொடுக்க, பணம் மட்டும் இல்ல, என் நேரத்தை, என் பலத்தை, என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை நேரங்களை கர்த்தருக்கு அதிகமா ஊழியத்துல கொடுக்கறதுனால நான் திரும்ப கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்ல சுகத்தோட, ஆரோக்கியத்தை, பலத்தோடு ஊழியம் செய்ய, ஒரு வியாதி இல்லாம, ஒரு மருந்து இல்லாம, ஒரு ஊசி இல்லாம, ஒரு டாக்டர்கிட்ட போகிற செலவு இல்லாம கர்த்தர் கிருபையா நடத்திட்டு இருக்கிறார். இந்த சில் வாட்டர்ல பாருங்க, ஜனவரி இந்த டிசம்பர்ல எல்லாம், அது போன வாரம் பெங்களூர் போறப்ப காலையில 4 மணிக்கு குடிக்கிறேன். சில் வாட்டர், ஐஸ் வாட்டர், ஒன்னும் செய்யல, தலைக்கு குளிச்சுட்டு ஓடுறேன். வீட்டுல வந்து சரி அங்கெல்லாம் சில் வாட்டர்ல குளிச்சோமே, ஞாயிற்றுக்கிழமை என் மனைவிட கொஞ்சம் சுடு தண்ணி கொடுமான்னு குளிச்சேன். பாருங்க, சளி குடிச்சிச்சு. அப்பதான் நினைச்சேன், இனி சில் வாட்டர்லயே பச்சத்திலேயே குளிச்சு பழகணும். அது ஒண்ணும் செய்யல. பாருங்க, நம்ம நினைக்கிற ஏதாவது பண்ணிருமோ, சுடுதல்ல குளிச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தா உடனே அன்னைக்கு ஆராதனை முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து முந்தானத்து தலைபாரம் வந்து ஃபீவர் வந்து படுத்துட்டேன். ஆனா மாத்திரை போடல. ஆர்டருக்கு எழுந்துச்சு, ஈவினிங் ஊழியத்துக்கு போனேன், சரியாயிடுச்சு. கர்த்தருக்காக நம்ம எதெல்லாம் செலவு பண்றோம், நிச்சயமா அதை திரும்ப தேவன் கொடுப்பார். அவருக்காக காலங்களை, நேரங்களை கொடுத்து பாருங்க, அவர் நிச்சயமா திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க என்ன பண்ணணும்? வாசம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். 3வது காரியம், ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறதற்கு நம்ம மாறியே ஆகணும். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டக்கூடாது. கடந்த வருடம் யாராவது உங்களுக்கு விரோதமா பேசியிருந்தா உடனே உங்களுக்கு கோபமோ, எரிச்சலோ, கசப்போ, பதிலுக்கு பதில் செய்கின்ற எண்ணமோ வந்திருக்குமானால் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரிக்க முடியாது. என்ன அழகா பேதுரு சொல்றார், நாம் எல்லாரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, அந்த அறிவு வேணும். இந்த வருஷம் என்ன அறிவு நமக்கு வேணும்? நம்ம எல்லாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அந்த அறிவு வந்துருச்சுன்னா, யாராவது உங்களை உதாசனப்படுத்தினா, யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சா, பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவர்களை ஆசீர்வதிங்க. நல்லா இருக்குன்னு நினைங்க. ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க ஆண்டவரே, தீமை பண்றாங்க ஆண்டவரே, தடுக்கெல்லாம் போடுறாங்க ஆண்டவரே, தடையெல்லாம் பண்றாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்கணும். மனதார நான் ஜெபிக்கிறேன், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இந்த இருதயம் இந்த வருஷம் வந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம். நம்ம இருதயம் பொல்லாததும் திருக்கு நிறைஞ்சது. அதை நல்ல இருதயமா உருவாக்குறதுக்கு கண்டிப்பா ஒன்னே ஒண்ணுதான் வழி. அததான் ஆவியானவர் ஏவினார். டெய்லி வேதத்தை ஐயா சொன்ன மாதிரி டெய்லி வாசிச்சு இந்த வருஷம் பல முறை நீங்க முடிச்சீங்கன்னா உங்க இருதயம் நல்ல இருதயமா மாறும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இது பேதுரு மட்டும் சொல்ல, இயேசுவே சொல்லிட்டார் மத்தேயு 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது இயேசு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி கிறிஸ்தவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்திருந்தா இன்னைக்கு எல்லா மற்ற ஜனங்கள் எல்லாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஓடி வந்திருப்பாங்க. இந்த சுதந்திரித்தல் என்பதில் ஆத்துமாக்களின் சுதந்திரித்தல் அடங்குது. ஏனைக்கு அநேக புதிய ஆத்துமாக்களை சபை சுதந்திரிக்க முடியலன்னா கேரக்டர் மாறல, நம்ம சுபாவங்கள் மாறல, நம்ம எண்ணங்கள் இன்னும் மாறல, நம்முடைய பேச்சுக்கள் மாறல. இன்னும் அந்த பழைய மனுஷனே ஓட்டிக்கொண்டே இருந்தா எப்ப புதிய மனுஷன வாழ்றது? நான் சொல்றது எல்லாமே வசனம், வசனத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்ப தெய்வம் எதிர்பார்க்கிறது அதுதான். புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் சொல்கிறது. பலவைகள்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதியதான். வருஷம் புதியதானா மட்டும் எல்லாம் புதுசாயிருமா? கேலண்டர் மாறினா மட்டும் எல்லாம் புதுசாயிருமா? ஒரு டே நீங்க அப்படியே டெய்லி ஷீட்ல அப்படி கிழிச்ச உடனே அந்த நாள் புது நாளா மாறிடுமா? ஒரு நாள் புது நாளா இருக்குன்னா உங்க இருதயம் புதுசா இருந்தா அது புது நாள். உங்க இருதயம் பழசாவே இருந்துச்சுன்னா இது மாதிரி எத்தனை வருஷம் வந்தாலும் அது புது வருஷம் இல்ல, பழைய வருஷம் தான். நீங்க வேணா சொல்லிக்கிறது புத்தாண்டு, புது வருடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மேல இருந்து தேவன் துக்கப்படுவார். வருஷம்தான் புதுசு, நீங்க என்ன பழசாவே இருக்கிறீங்களே. அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம சுபாவங்கள் மாற வேண்டும். முக்கியமான சுபாவம் மன்னிக்கிற சுபாவம் அதிகமாகும். இந்த வருஷம் நீங்க மன்னிக்கிறதுல நம்பர் 1 நபரா மாறிட்டீங்கன்னா நிறைய சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். அதுலதான் இருக்குது சுதந்திரமே. சிலுவையில இயேசு கடைசியா தூங்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். பிதா மன்னியும் சொன்னதுனாலேயே எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். அவர் நாமத்துல எல்லா முழங்கால்களும் முடங்குன்னு கட்டளை போட்டார். அவர் நாமத்துக்கு எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். அது காரணம் அவருடைய கேரக்டர். இன்னைக்கு இயேசு எல்லாத்தையும் சுதந்திரித்திருக்கிறார். அவரை போல அவர்கிட்ட இருக்கிறது நமக்கு வரணும்னா நாமும் அவர் சாயல்ல மாறணும். அல்லேலூயா. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா 2 ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்திருக்கிறேன், இன்னும் உள்ளார போகல. 25னா என்னன்னு ஒரு அவுட்லைன் பார்த்தோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஆசீர்வாதத்தை அடுத்தது தேவை பொறுமை. இது ரெண்டும் சேரும் போது நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கேரக்டர் மாறும். இதெல்லாம் இருந்தா முழங்கால நின்னீங்கன்னா என்னென்ன தேவையோ இந்த வருடம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நம்ம மேல, நம்ம குடும்பத்துல, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லா பகுதியிலும் நம்ம களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறத நம்ம பார்க்க முடியும். நான் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்குது? நிபந்தனை இருக்கு. நிபந்தனையை நிறைவேற்றினாதான் அதை நிறைவேறும் சொன்ன. அப்ப எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்களோ அதை அப்படியே மறைச்சிட்டு அதுக்கு மேல நிபந்தனை என்ன இருக்குன்னு தேடு. டெய்லி ஒரு நிபந்தனையை பைபிள்ல கண்டுபிடிங்க. அந்த நிபந்தனையை டெய்லி அறிக்கை செய்யும். அதுபடி வாழ ஆண்டோட கிருபை கேளு. இதை மட்டும் உங்க கண்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் தானா உங்களுக்கு வரும், தானா வந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்கள் அது மேல போக கூடாது, நிபந்தனை மேலேயே நிக்கணும். அந்த கண்டிஷன் மேலேயே கண்கள் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நீங்க கேட்க வேணாங்க, தானா உங்க வந்து இடத்துல சேரும். அப்படிதான் தேவன் சிஸ்டமா வச்சிருக்கிறார். நம்ம அதை ஒதுக்கிட்டு இதையே கண்ணுகுத்தா பாக்குறதுனால அது அங்கேயே நிக்குது, நம்ம இங்கேயே நிக்கிறோம். பக்கத்துலயும் போக முடியாது, அதுவும் பக்கத்துல வராது. இப்படியேதான் 2024 ஓடிருச்சு. 2025 அப்படி போகாம இருக்கணும்னா சுதந்திரிக்கிறவர்களாய் மாறும். எதுவுமே பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். 25னா என்ன?
இன்னும் இதுக்குள்ளார தோணும்னா நிறைய சத்தியங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டுமா? 2:15 முடிச்சிட்டுமா? எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஒரு 2:15 முடிச்சு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வரும். ஆதியாகமம் 8:6. நாற்பது நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இங்க வருது. இது நிறைய நம்ம கண்ணுக்கே இது விளங்காது இந்த வசனம். 40 நாள் சென்ற பின்பு நோவா பேழையின் ஜன்னலை திறந்து. அவ்வளவுதான் போட்டு. இதுல என்ன விஷயம் ஆசீர்வாதம் இருக்கு? ஆராய்ச்சி பண்ணும்போது நோவா என்கிற பெயர் இந்த இடத்துல 25வது முறை சொல்லப்படுது. கரெக்டா 25வது முறை நோவா என்ற பெயர் வர இடத்துல ஜன்னல் திறக்கப்படுது. அப்ப ஜன்னல் திறக்கிறதுனா என்னன்னு சொன்னேன்? ஹே என்கிற 5வது லெட்டர் சொன்னா எபிரேய மொழியில ஹே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஜன்னலை திறத்தல் அர்த்தம். 5 என்றால் கிருபைன்னு அர்த்தம். ஜன்னலை திறத்தல் கிருபை. கரெக்டா அந்த வேர்டு ஜன்னலை திறத்தல் என்ற வார்த்தை எங்க வருதுன்னா நோவாவுடைய போய் 25வது முறை வர இடத்துல ஜன்னல் திறக்கப்படுது. எதுக்கு ஜன்னலை திறந்தார்? அதை பார்க்கறதுக்கு. உதாரணத்துக்கு நமக்கு அது ஓரளவு புரியுது. சரி, நம்ம வீடுகள்ல ஜன்னல் இருக்கு, எதுக்கு ஜன்னலை திறக்கிறோம்? முதல் பாயிண்ட் அதுதான். வெளியே இருக்கிற சுத்தமான இயற்கை காற்று உள்ளார வரணும். இப்ப பேலை இவ்வளவு நாள் மூடி இருக்கும் போது அவங்க உள்ளார இருக்கிற அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? எல்லா மிருகங்களும் பறவைகளும் எச்சங்கள் போட்டு பேட் ஸ்மெல் அந்த பேலை முழுவதும் இருக்கும். இப்ப அந்த ஜன்னலை திறந்த உடனே வெளியே இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் என்ன பண்ணுது? உள்ளார வருது. அப்ப ஜன்னலை திறத்தல் என்பதுக்கு எபிரேய மொழியில தேவனுடைய சுவாசம் உள்ளே வருதல் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த நோவா கரெக்டா அந்த 25வது முறை வரும்போது ஜன்னலை திறக்கிறாரு. ஜன்னலை திறக்கும் போது 3 காரியங்கள், 3 ஆசீர்வாதங்கள் உள்ளார வரும். 1 காற்று, 2வது வெளிச்சம், 3வது சத்தம். வெளியே பேசுற சத்தம்லாம் ஜன்னல் வழியாதான் உள்ளார வந்து கேட்கும். இது 3க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இப்ப ஜன்னலை திறக்கிறாரு, சுத்தமான காத்து, தேவனுடைய சுவாசம் உள்ளார வந்துருச்சு. வந்த உடனே நோவா பண்ண அடுத்த வேலை, அடுத்த வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. எதற்காக நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டார்? எனக்கு அதை யோசிச்சோமா? காகத்தை எதுக்கு வெளியே விடணும்? அடுத்தது புறாவை விட்டார். புறா போயிட்டு வந்துருச்சு, திரும்பவும் புறாவை விட்டார். போயிட்டு வந்துருச்சு, திரும்பவும் விட்டார். ஏன் ஆரம்பத்திலே புறாவை விட வேண்டியது? எதுக்கு காகத்தை விட? பலமுறை படிச்சிருப்போம். அதை ஆராய்ந்து தியானித்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த காகம் வெளியே போச்சுல, திரும்பி பேலைக்குள்ள வந்துச்சா? வரல. போது வருது, போது வருது, உள்ளார வரல. ஏன் உள்ளார வரல? ஏன் போறது வரதுமாவே இருக்கு? அது உட்கார இடம் இல்லையா? உட்காரெல்லாம் இடம் இருந்தது, அதனால வேலைக்குள் வரல. ஏன் காகம் வேலைக்குள் வரல அப்படின்னா, இந்த தண்ணியில செத்த மிருகங்கள்லாம் மிதந்துட்டு கிடந்துச்சுல்ல, அது மேல போய் உட்காந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு அப்படி பறக்கிறது. திரும்ப போய் இங்க வர மாதிரி வருது, திரும்ப போய் உட்காந்து சாப்பிடு, வருது, உட்காந்து சாப்பிடு. இந்த காகத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம்
ஜன்னல் திறந்த உடனே தேவனுடைய சுவாசம் உள்ளார வந்த உடனே அசுத்தாவிகள் வெளியே ஓடும். காகத்துக்கு அர்த்தம், ஆவிக்கு அர்த்தம் அன்கிளீன் ஸ்பிரிட், சுத்தம் இல்லாத ஆவிகள் வெளியே போயிடும். அப்ப இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் வருடம். நிறைய அன்கிளீன் ஸ்பிரிட் நம்மளை விட்டு வெளியே போறணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயம் எப்பெல்லாம் திறக்கப்படுதோ அப்பெல்லாம் தேவனுடைய சுவாசமாகி அந்த வசனம் உள்ளார வந்தா உள்ள இருக்கிற அசுத்த எண்ணங்கள், அசுத்த வார்த்தைகள், அசுத்த சிந்தனைகள் வெளியே ஓடும். வசனத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சுவாசம். அவருடைய சுவாசம் தான் அவருடைய அக்கினி, வெளிச்சம். வேதமே வெளிச்சம், கட்டளையை விளக்கு, தேவனுடைய சிச்சை ஜீவ வழி. அப்ப தேவனுடைய வார்த்தை உள்ளார வர்றதுக்கு தான் அவர் என்ன திறக்க சொல்றார்? ஜன்னல். இப்ப அடுத்து புறாவை விடுறார். என்ன நடக்குது வாசிங்க. புறா பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். முதல்ல ஒரு அசுத்தத்தை நேசிக்கிற பறவை அனுப்புகிறார், இரண்டாவது தூய்மையை நேசிக்கிற பறவை அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப அசுத்தத்தை விரும்புகிற பறவை போயிட்டு வேலைக்குள் வரவே இல்லை. போறதும் வரதுமா இருக்குது ஒழிய உள்ளார வரல. ஆனா அசுத்தத்தை விரும்பாத ஒரு பறவை புறா. அது எங்கேயாவது எலிய கொத்தி பல்லிய கொத்தி சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? புறா அப்படி சாப்பிடுமா? அதனாலதான் ஆவியானவருக்கு புறாவை அடையாளமாய் வேதம் சொல்லுது. ஒரு சுத்தமான பறவை. புறாவை குறித்து நிறைய படிக்கலாம், பைபிள் அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த புறா அனுப்பின உடனே அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. ஆனா காகத்துக்கு மட்டும் இடம் இருக்குது. எனது செத்து போன மனுஷன் மேலும் மிருகம் மேலும் உட்கார்ற பறவை. புறா அப்படி உட்காராது. அதனால போயிடுச்சு. திரும்ப வேகமா வேலை கொண்டு வந்துருச்சு. திரும்ப 7 நாள் கழித்து புறாவை அனுப்புகிறார். 2வது முறை போனது ஒரு ஒலிவு இலையை கொத்தி கொண்டு வந்து வேலைக்குள் செய்யும். 3வது முறை 7 நாள் கழிச்சு அனுப்புகிறார். புறா வரவே இல்லை. இந்த 3 முறை புறாவை அனுப்பினதற்கு பெரிய சத்தியம் உள்ளார மறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா இதை நம்ம எடுக்கல, பெரிய சத்தியம் அது. அதை சத்தமா இன்னொரு நாள் பார்ப்போம். அப்ப இந்த சம்பவத்துல என்ன புரியுதுன்னா, நம்ம தெய்வத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தின் ஜன்னலை திறக்கும் போது அசுத்தங்கள் வெளியே ஓடுது. புறா ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறதுனால ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அந்த புறா போயிட்டு வேலைக்குள் வந்த மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளதான் இருப்பார். 2வது முறை போயிட்டு ஒளிவு விலை கொத்திட்டு வந்த மாதிரி நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். 3வது முறை அந்த புறா வராமல் போன மாதிரி நம்மை வருகையில் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. காணாமலே போயிடுவோம். அதுதான் அதை குறிக்குது. அது வராமலே போயிடுச்சு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அப்ப 25 ஒரு நம்பர்ல இவ்வளவு விஷயம் இருக்குன்னா வேதம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம். தோண்ட 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 ஆவியான கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு தான் இருதயம் பெருசாகும் போட்டு நிரப்புறதுக்கு. குறுகின இருதயமா இருந்தா கொஞ்சம் தான் கொடுப்பார். விசாலமான இருதயமாச்சுன்னா கொட்டி கொட்டி கொடுப்பார். அதனால இந்த வருஷம் நல்ல ஒரு வாய்ப்பு. வேதத்தை குறைஞ்சது 3 முறையாவது படிச்சு முடிக்க தீர்மானிங்க. உங்க இருதயம் பெருசாகும். நிறைய வெளிப்பாடுகளை ஆவியானவர் கொடுத்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி ஆண்டவருடைய வருகையில முழு சபையையும் அவர் எடுத்துக்கொள்வார். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்தது?
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கேட்ட சத்தியங்களின்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நல்ல தீர்மானங்களை எடுப்போம். 25 என்றாலே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றாலே முழங்கால் படியிடுதல், பணிந்து கொள்ளுதல், தேவனை தொழுது கொள்ளுதல், அவரை துதித்தல் என்று நாம் பார்த்தோம். எப்போதெல்லாம் தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிடுகிறோமோ அவருடைய கரம் நம் மீது வரும். ஸ்தேவான் கல்லெடுத்து அடிக்கும் போது முழங்கால் படியிட்டு, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஸ்தேவானை கல்லெடுத்து அடிக்கும் போது முழங்கால் படியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார். தேவன் எழுந்து நின்றாராம். பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு எழுந்து நின்றாராம். அவருடைய ஜீவனை வாங்கிக் கொள்ள அவர் எழுந்து நிற்கிறார். என் ஜீவனை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள அவர் எழுந்து நின்று கனப்படுத்தி அவருடைய கரம் ஸ்தேவான் மேல் வந்தது. முழங்கால் படியிடும் போதெல்லாம் தேவன் அலர்ட் ஆகிறார், கவனிக்கிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். காரணம், இந்த முழங்கால் அவருக்காக தான் முடங்க வேண்டும். இயேசுவை சோதிக்கும் போது பிசாசு சொல்றான், நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன். என் சும்மா பணிந்து கொண்டா பரவாயில்லையா, தாழ விழுந்து. அப்ப தாழ விழணும் அப்படின்னா முழங்கால் படியிட்டு, இதான் ப்ரொசீஜர். முழங்கால் படியிட்டு அப்படியே யூதர்கள் தாழ விழுவான். இதெல்லாம் பிசாசு விரும்பலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் உமக்கு தரேன். அப்ப இயேசு சொன்னார், தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்பாலை போ சாத்தானே, தேவனுக்கு மாத்திரம்தான் முழங்கால்கள் முடங்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு முன்பாக தான் முழங்கால்கள் முடங்க வேண்டும். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாகத்தான் முழங்கால்கள் முடங்க வேண்டும். முழங்கால்கள் முடக்கிற மனிதனே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இந்த வருடம் ஒரு மாற்றம் வரட்டும். இவ்வளவு நாள் நடக்காத, சம்பவிக்காத காரியங்கள்லாம் கர்த்தர் நன்மையாய் நமக்கு செய்ய ஆயத்தம். உலகத்தில் ஒரு பக்கம் இருள் இருந்து கொண்டே இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். வெளிச்சத்துக்கு இருளுக்கு வித்தியாசத்தை தேவன் காட்டிக்கொண்டே இருப்பார். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருளா இருந்தாங்கன்னா நீங்க வெளிச்சத்துல நடப்பீங்க. அந்த உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் நடந்து உங்களை தேடி வருவார்கள். கர்த்தர் அதை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் மாறினால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒப்பு கொடுக்கலாமா? என்னை மாற்ற மாட்டார். என்னிடத்தில் குறைகள் உண்டு, என்னை மாற்று, என்னை விடுவியும். நான் மனந்திருமை ஒப்பு கொடுக்கிறேன். பொறுமை இல்லாமல் இவ்வளவு அவசரப்பட்டு என்ன ஆண்டரை தேடி தேடி வரேன், ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு அவசரப்பட்டு அவிசுவாசமாய் தேவையில்லாத அறிக்கைகளை பேசினதற்கு என்னை மன்னியும் என்று கேட்போம். நிறைய நேரம் கர்ப்பம் உண்டாகி அந்த குழந்தை பிறக்கணும்னு ஆண்டர் பிளான் பண்ணும்போது கருவிலேயே கலைந்து போகிற மாதிரி நம்முடைய வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் அந்த ஆசீர்வாதத்தை களைத்து போட்டு இருக்கிறது. எல்லாம் அவசரம், பொறுமை இல்ல, தேவையில்லாத பேச்சு. பொறுமையா இருக்கிறவர் பாக்கியவான். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிற யோபு சொன்னார் அல்லவா, அந்த பொறுமை. அது மாத்திரமல்ல, தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக அப்படிப்பட்டவங்களை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நிபந்தனையில் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதங்கள்